முதல்ல பெரிய நன்றி. நீங்கள் எல்லோரும் காலையில் வந்து இந்த இணைப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க in all the social media platforms. I thank all of you for joining in this social media platform. அதுக்காக நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நான் பெரும்பாலும் தமிழ்லேயே பேசுகிறேன், கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் கலந்து பேசுகிறேன். சில விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், பேசணும். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியலில், பேப்பரில், டிவியில் நிறைய என்னை பற்றி வருது. அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு காமன் மேன் அரசியலுக்கு வர்றதே நம்ம ஊரில் நம்ம ஒதுங்கிக்குவோம், வரமாட்டோம். பட் அதே போல் என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் தேமுதிகவில் ஐஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து, அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும், உங்கள் முன்னாடி வைக்கிறேன். 25 வயசில் எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் திரு விஜயகாந்த் அவங்ககிட்ட செய்கிறக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ், ஒரு பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா. அதே நேரத்தில் நிறைய யூகங்கள், நிறைய பேர் நிறையா சொல்கிறனால இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24, 2020 பிஜேபியில் இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும்பொழுது வைத்த பொழுது 3 விஷயம்தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட்டு. அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டுக் கொடுத்தது கிடையாது, கலாச்சார பாரம்பரியத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, நம்முடைய நீரை விட்டுக் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பாக இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்கள் தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ அ தமிழியன், ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே. அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து லக்னோவில் படிக்கிறதுக்கு, அதன் பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்தில் 2 ஆண்டு காலம் ட்ரைனிங்கில் இருப்பதற்கு, அதன் பிறகு கர்நாடகாவில் 8-9 ஆண்டு காலம் ஐபிஎஸ் அதிகாரியாக பணி செய்வதற்கு. ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால் நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன்.
ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். அது இந்த கான்ஃப்ளிக்ட் சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட ஒரு பெருமை மிகுந்த தமிழனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் உங்களோடு பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் கூட முன்னிறுத்தி சமரசம் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியாக போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியாக போகணும், அதே போல தான் லோக்சபா தனியாக போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் போடாமல் அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில் இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்கிறார்களோ அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூரில் இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமாக பேசி நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகளில் உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால் இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன். நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்கே பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்கிறேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில் கத்தி கூச்சல் போடாமல் மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்றைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தோம். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோங்க? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழசை பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாகிட்ட தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். டெக்னோக்ராட்ஸ் பெருமளவில் நமக்குள்ள வரணும், பெருமளவில் நமக்குள்ள டெக்னோக்ராட்ஸ் வரணும். இன்னைக்கு அமெரிக்கா போகிறோம், யூரோப் போகிறோம், அங்கே போய் நமக்கே எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல அவர்களெல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியலில் ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும். அத்தனை டேலண்ட்டை ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நம்ம பயன்படுத்தணும். இதில் எங்கேயுமே கூட நான் பெரிது நீன் பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்தில் மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.
அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்ட்டோ, ஒரு அரிசியோ, ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயம். ஆனால் அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனாலதான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யல. என்னுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் பிறந்தநாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்தநாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறா. அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நாம் எதுவுமே பேசலைங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினெட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவரிலிருந்து ஆரம்பித்து கவுன்சிலரிலிருந்து, ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரிலிருந்து, மேயரிலிருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும். எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும். எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேபபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர்த்துக்கு நாம் இருக்கோம். 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நம்ம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூவ்மெண்ட் ஷுட் ஸ்டாண்ட் பியாண்ட் அஸ், நாட் இன் நேம் பட் இன் பர்பஸ் அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனால தான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vetheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவாக வந்துடும். vetheleader.org-ல நீங்கள் உங்களை வாலண்டியராக இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூமெண்ட்டில் உங்களை நீங்கள் நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டாக எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள ஷேப் பண்ணி, ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வர போறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்தில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்திருக்கிறேங்க, ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசுனதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்போ பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்போ சொன்னாருங்க 2020.
நம்ம 2020 2000 சொன்னார். நாம அந்த கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கொள்கைகளும் வேண்டும். ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்து நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தாங்க, இது சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்ம கையில் யாரும் தூக்கி கொடுக்கல. நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியாக தான் அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும். அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிற ஒரு டைம் வேணும். அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கணும். அதன் பிறகுதான் அந்த பில்டிங் நிற்கும். இல்லாட்டி அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு சாயக்கூடிய பில்டிங்கை நம்ம கட்ட போகிறது இல்லைங்க. அதனால் எல்லோருக்கும் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, மாற்றுக் கட்சியில் இருக்க உடனே கிளம்பி வரட்டுமான். எல்லோரும் சந்தோஷம். wethereader.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக அது விரைவில் சரியான நேரத்தில் நாம் அந்த மசில், ஜிம்முக்கு போனால் கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க, 10 கிலோலேருந்து 50 கிலோக்கு போகும். நாம் அந்த மசிலை பில்டு பண்ணி அந்த மெட்டில் ஃபைபரை நம்முடைய தோழர்களுக்கு நம்ம பில்டு பண்ண உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது மாறும். அதுவரை பொறுமை பொறுமை பொறுமை. அவசரமாக ஒரு வெயிட்டை தூக்கி முதுகு பிடிச்சி கால் பிடிக்கிறத விட சரியாக ஒரு திசையிலும் அதை கொண்டு போய் இதை பக்காவான முறையில் நம்ம அதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய wethereader.org அதில் மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புகிறோம். அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வர்றாங்க. குட் பாலிட்டிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். லெட் அஸ் ஆல்சோ சேஞ்ச் டு பிரிங் சேஞ்ச். இந்த ரெண்டையும் செய்வோம். யாரு மீதும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்களை நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க, யூ ஆர் த சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். சண்டை களத்தில் சண்டை போடுறது நம்ம வேலை இல்லைங்க, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்தில் யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் நம்முடைய அனுபவத்தை வைத்து அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, என்ன கமெண்ட் வேணாலும் யார் வேணாலும் போடலாம், பேசலாம், மைக்கே முன்னாடி இருக்குது, நான் பேசிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது. அது என் சைட்லேருந்து தெரியாமல் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்போ இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கான பாதை, ஒரு பாசிட்டிவான பாத். காமன் மேன் பாலிட்டிக்ஸை நம்ம பில்ட் பண்ணுறோம். ஃபவுண்டேஷனோடு மேலே வரப்போகிறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேலே வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். அதனால தான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேங்க. ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க கேட்க முடியாது. தே ஆர் ஹங்கிரி ஃபார் சேஞ்ச். மாற்றம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போகிறாங்க, டூர் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலைங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன். வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போகிறதுக்கு கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமாக இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியாவில் கிடையாது, ரூரல் ஏரியாவில் கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கல. ஸோ எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒரு பக்கம் ஜென்சி, ஜென் ஆல்ஃபா யூத் இருக்காங்க, அந்த வேகத்துக்கு தீனி போடணும். இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறாங்க.
அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே போலீங்க. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் பேச பேச அது அப்படியே மேலே வந்துட்டு இருக்கேன். எனக்கு இது புதுசுங்க, அப்படியே நானும் மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய முடிவு, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர், அந்த கௌரவம் இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்ணுறோன்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிளில் மாற்றம் 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது, 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அப்போஸ் பண்ணுறதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசியல் கிடையாது. எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்குறோமோ, எப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். யாருக்கும் நாம் போட்டி கிடையாது. மக்கள் முன்னாடி தரம் பார்த்து மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அமித்ஷாஜி அவங்கள நீங்க பார்த்தீங்க, போட்டோலாம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு. அமித்ஷாஜிட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையாக போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்கார்ந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டின்னு அனுப்புகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேராக உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டு, சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதான் என் பண்பு. அதை நாகரீகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படி தான் ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம். சமூக வலைதளத்தில் ஆபாசம் வேண்டாம். சமூக வலைதளத்தில் நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை பொறுமை பொறுமை. கடைசியாக இந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துகிறேன். பில்டிங் கட்டுறோம், கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில் கட்டி எடுத்துகிட்டு போகணும். நம்புங்க, கூட இருங்க. 42 ஆண்டுகள் வளைவிஞ்சு நெலிஞ்சு சுற்றி இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து உட்கார்றேன். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன். மாறுவோம், மாற்றுவோம்.